வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்திய அரசியல்ல மிக மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண்ணு நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு. அவருடைய மறைவுக்கு அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் பல சினிமா பிரபலங்களும் பொதுமக்களும் நேரில் போய் கூட அஞ்சலி செலுத்துற காட்சிகள்லாம் நம்ம 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஆளுநர் ரவி என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு இவருடைய மறைவு நாளுங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் போய் அஞ்சலி செலுத்தினவர் வீர முழக்கம்லாம் எழுப்பி மரியாதை பண்ணாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே தொழிலாளர்களுக்கு ஒண்ணுன்னா கூட போய் நின்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர், ஒரு மிகச்சிறந்த மனிதருங்கிறத சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி சீமான், விஜய், திருமாவளவன், அப்புறம் சிபிஎம் தலைவர் சண்முகம் போன்ற எல்லாருமே நேரில் போய் மரியாதை பண்ணாங்க. திரைப்பிரபலங்கள்ல ரஜினி, கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, சிவகார்த்தியன் எல்லாரும் கூட நேரில் போயிருந்தாங்க. ஆமா, அதே மாதிரி பிரதமர் மோடி அவருமே ஒரு தன்னலமற்ற சேவை செய்த மாமனிதர்ங்கிற மாதிரி பதிவெல்லாம் போட்டிருந்தாரு. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், அவர் 9 தசாப்தங்களாக மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கவர் தோழர் நல்லக்கண்ணன் சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தாரு. இதுல குறிப்பா சிபி ராதாகிருஷ்ணன் அவர் துணை ஜனாதிபதியா இப்ப இருக்காரு. ஆனா 1999 திமுக கூட்டணியில பாஜக இருந்தது. அதுல பாஜக சார்பா போட்டியிட்டவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். அதிமுக கூட்டணியில இருந்து சிபிஐ சார்பா போட்டிட்டு இருந்தாரு தோழர் நல்லக்கண்ணு. அதுல தோல்வி அடைஞ்சிருந்தாரு தோழர் நல்லக்கண்ணு. வெற்றி அடைஞ்ச சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில சமயங்கள்ல வெற்றி கூட நமக்கு ஒரு வலியை தருங்கிற உணர்ந்த தருணம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள்ல அந்த வெற்றி சான்றிதழை வாங்கிட்டு தோழர் நல்லக்கண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன். அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தோல்வியடைந்த வேட்பாளர் காலில் போய் ஒரு வெற்றியாளர் விழுந்ததா ஒரு சரித்திரம் இருக்க முடியாது. அது ஒண்ணுதான் இருந்திருக்கு. இந்த டைம்ல அந்த குண்டுவெடிப்பு நடந்த சம்பவம், கோவை குண்டுவெடிப்பு 1998 நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு பதட்டமான சூழல் தான். அந்த டைம்ல அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு சில ஏரியாக்கள்ல இந்துக்கள் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அதிமுக கூட்டணியில இருந்த ஒரு இஸ்லாமிய கட்சியோட கொடியை எடுத்திருக்காங்க. தோழர் நல்லக்கண்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி கொடியை எடுத்துதான் நான் வெற்றி அடையணும்னா அந்த வெற்றியே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த மதச்சார்பின்மை கொள்கையை ஒரு வெற்றிக்காக விட்டு கொடுக்காத ஒரு தலைவராக தான் தோழர் நல்லக்கண்ணு இருந்திருக்காரு. இன்னைக்கு வெற்றிக்காக கொள்கைகளை விட்டு கொடுக்குற எவ்வளவோ தலைவர்களை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம விட்டு பிரிஞ்சது ஒரு பெரிய பேரிழப்பு தான். நிச்சயமா இன்னைக்கு அரசு மரியாதையோட 72 குண்டுகள் முழங்க அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அவருடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டது. காரணம் என்னன்னா, அந்த உடலையுமே தானம் பண்ணியிருக்காரு. ஆமா, மருத்துவ ஆராய்ச்சிக்காக அதை மாணவர்கள் மரியாதை பண்ணி அந்த உடலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டிலேயே வெளிப்படைத்தன்மைக்கு பெயர் போனதுன்னா அது தேர்தல் ஆணையம் தான். அவ்வளவு வெளிப்படையா என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்லுவாங்க. அதுல தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ரொம்ப நடுநிலையா செயல்படக்கூடியவர் அப்படின்னு பாராட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நேர்மையானவர். ஆமா, அதையும் சேர்த்துக்குங்க. இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னைக்கு வந்திருக்காரு. இங்க ஆய்வெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதிகாரிகளை சந்திச்சவர், அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்காரு. குறிப்பா அதிமுகல ஜெயக்குமார் போயிட்டு வெளியெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நம்பிக்கை இருக்குங்கிறதெல்லாமும் சொல்லியிருந்தாரு. திமுக அந்த அலுவலர்கள், அவங்க சார்ந்த அலுவலர்கள்லாம் போடக்கூடாது பூத்துலங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. ஸோ நடுநிலைமையான ஒரு தேர்தல் ஆணையங்கிறதுனால அப்படிலாம் பண்ண மாட்டார். நிச்சயமா நடுநிலையான அந்த தேர்தல் ஆணையம் தான் அந்த சார் நடத்தி முடிச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்குகளுக்கு மேல காணாம போயிருச்சு, நீக்கப்பட்டது. ஆமா, அது அவங்க இறந்தது, இது அதை என்ன பண்ண முடியும், அதை நீக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா, குளறுபடி நடந்திருக்குன்னு ஒரு புகார் வந்திருக்கு. ஞானேஷ்குமார் நடத்துனது சரியில்லையான்னு ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அது எப்படி சரியில்லாம இருக்கும்? திருவள்ளூர்ல மதுரவாயில் இருக்குல்ல, அங்க தொகுதி பாகம் எண் 80ல ஒரே புகைப்படம் கொண்ட ஒரு நபருடைய அந்த போட்டோ 7 வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கான், வேற வேற அந்த எபிக் நம்பரோட. இது எப்படி குளறுபடி ஆகும்? உலகத்துல ஒரே மாதிரி 9 பேர் இருப்பாங்க, அதுல 7 பேர் ஒரே தெருவுல இருக்காங்க. அதே பாகத்துல இருந்திருக்காங்க. இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கல, கொடுத்தாலும் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஆனா நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தாங்க, இன்னும் போக போக நீங்க மெயின் பிக்சரே பார்ப்பீங்க. மெயின் பிக்சர் எப்ப நீங்க பாப்பீங்க அப்படின்னா, எல்லாரும் வாக்குச்சாவடியில நிப்போல, அப்ப மெயின் பிக்சரை பார்க்கலாம்லாம் சொல்றாங்க. இல்ல, அப்ப அந்த 7 பேரும் ஒரே வரிசையில் நிப்பாங்க, நமக்கு ஒரு உலக அதிசய போட்டோ எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. அந்த தொகுதியில மட்டுமா கிடைக்க போகுது? பல தொகுதியில கிடைக்கலாம். ஆமா, இதுல இவர் தேர்தல் ஆணையர் வந்தாரு, ஓகே. இன்னொரு நடுநிலைமையான ஒரு ஆணையம் இருக்காது. ஆமா, அவரும் நடுநிலையான நேர்மையான ஒரு மனிதர், ராகுல் நவீன். பேர்லதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கே தவிர அவர் நேர்மையான
அவர். இவர் யாருன்னா இடியோட தலைவர். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த இடியோட வழக்குகள்லாம் நிலுவையில எல்லாம் இருக்குல்ல, அதிகாரிகள்கிட்ட சொல்லி என்னென்னலாம் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்றதா வந்திருக்காரு அவரு. ராகுல் நவீன் நேருக்காக எதுவும் வரலையே, கேஎன் நேருக்காக. பாப்போம். அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஈகோ இந்தியாவில் 5வது எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு. சுற்றுச்சூழல் சார்ந்த அந்த ப்ரோக்ராம் நம்ம தொடர்ச்சியாக வெப் டிவியில், விகடன் வெப் டிவியில் வந்துட்டுருக்கு. அந்த இதை பார்த்துட்டு அந்த Q&A குவிஸ் காம்படிஷனும் இருக்குது. அதில் கலந்துக்கிட்டு பரிசுகளையும் வெல்லலாம். அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம், பாருங்கள். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பூவுலகின் நண்பர்கள் அவங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் கூடிய விரைவிலேயே வந்து இந்த கோடைக்காலம் தொடங்க போற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நேரத்துல இன்னும் தொடங்கலையா? இப்பவே காட்டுன்னு காட்டுது. இப்பவே ஈரோடு பக்கம்லாம் பயங்கர வெயிலாமா. அதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த கடிதத்துலனா, தேர்தல் வந்து முதல் கட்டத்திலே நடத்திருங்க. அதே மாதிரி 11 to 3 அந்த காலை 11 மணிலேருந்து மதியம் அந்த 3 மணி வரையும் திறந்த வெளி பிரச்சாரங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பிரச்சாரங்கள் நடக்கிற இடத்துல தண்ணி வசதி, தேவையான மருத்துவ வசதி இது எல்லாமே இருக்கணுங்கிறதையும் உறுதி பண்ணுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா வெயில் அதிகமாயிடுச்சோம்னா டீஹைட் ஆயிரும் பாடி. நம்மளும் அலர்ட்டா தான் வந்து இருக்கணும். ஓகே, இன்னொரு பக்கம் வேணா ஓபிஎஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்காரு. அவர் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ண போறதா உறுதியான தகவல்லாம் வருது. அப்படியா? இன்னைக்கு ஜாயின் பண்ண போற மாதிரி தான் இருந்துச்சான். பட் இன்னைக்கு வந்து நல்லக்கண்ணோட அந்த இறுதி ஊர்வலம் வந்ததுனால வேணாம், இன்னைக்கு வேணாம், ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஏற்கனவே டிஎம்கேல ஐக்கியம் ஆயிட்டாங்க. ஜேசிடி பிரபாகர் அவர் டிவிகேக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் கூட இருந்தவங்க 2 பக்கம் தான் போயிருக்காங்க. யாரும் அதிமுக பக்கம் போன மாதிரி தெரியல. 3ஆவதா இவர் ஏன் சசிகலா பக்கம் போகக்கூடாது, புது கட்சிக்கு உயிர் கொடுக்கலாம். அதான் அந்த சசிகலா தான் அதை வச்சுதான் நேற்று பேசினாங்க. ஓபிஎஸ் நல்லாதான் இருந்தாரு, கூட இருந்தவங்க தான் என்கிட்ட சொல்லி அவரு மாறிட்டாரு அப்படிலாம் பேசுனாங்க. சப்போர்ட் பண்ணி ஓபிஎஸ் பேரை மட்டும் தான் அந்த மேடையில குறிப்பிட்டு இருந்தாங்க. பட் ஓபிஎஸ் வந்து டிஎம்கே எடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அவருடைய மகன் கூட முதலமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி கூட இணையலாம். ஆமா, அவர் மகன் சொல்லிதான் இந்த முடிவுக்கே அவர் வந்திருக்கதா சொல்றாங்க. ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம், அதெல்லாம் சரி பண்ணி தரோம்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு பல வருடங்களுக்கு முன்னாடி. நான் வந்து சாகுற வரைக்கும் ஏடிஎம்கேல தான் இருப்பேன், நான் செத்ததுக்கு பிறகு ஏடிஎம்கே கூடிதான் மேல போடணும்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்தாப்ப அந்த காலத்துல. அதெல்லாம் இப்ப காலம் மாறி போச்சுன்னு போயிட்டு இருக்காரு. இந்த இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்றது எல்லாமே காத்துல எழுதி வைக்கலாம், இல்ல தண்ணிலாம் எழுதி வைக்கலாம் போல இருக்கு. பட் எதுவுமே ஒன்னும் உறுதி ஆகல. இது எல்லாமே நம்ம ஐடியால அவரு இருக்காரு. ஆனா என்னன்னா வந்து பிஜேபி கழட்டி விட்டுருச்சு, நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கிற ஒரு மனக்குமுறல் அவர்கிட்ட இருக்கு. அதிமுக தான் தெரியும், அவர் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துல சித்தி முடியாதுங்கிறத கட்டாய போட்டாரு அவரு. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பேரை சொல்லவே இல்லை சசிகலா. ஆனா எடப்பாடி வந்து அவர் போற இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப திமுக அப்படிங்கிறது கூட்டணி இருந்தா மட்டும்தான் திமுகவே. ஆனா நாங்க அப்படி இல்லை, மக்களோட தான் கூட்டணி வச்சிருக்கோம், தேர்தலுக்காக தான் வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறோமே தவிர, அதுவும் திமுக வீழ்த்தணும் தான் பாஜகவோட எல்லாம் கூட்டணி வச்சிருக்கோம். மற்றபடி இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி கட்சிகள் விருப்பம் இருந்தா எங்க கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கொள்கைப்படி போய்க்கலாம் அப்படின்னு ஒரு, நான் தான் ரியல் ஜனநாயகன்ங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு ஜனநாயகம்? அதான் கூட்டணி கட்சிகளுக்கு சொல்றாரு, ஐ லவ் யூங்க பட் நான் ஃப்ரெண்டுங்க அப்படிங்கிறாரு எடப்பாடி. நயினார் இன்னைக்கே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க இதுல ஒரு 30-40 பேர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பாஜக நின்னு. ஓ, அப்ப 30-40 பேர் ஜெயிக்கணும்னா எவ்வளவு? 40 சீட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்களா இது வரைக்கும். 40-40 ஏன்னா 24 தான் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. பட் 40 கேட்டா தானே 30 பேரா ஜெயிக்க முடியும். அவர் சொல்றாரு 20-30 தொகுதி நாங்க ஜெயிப்போம், இவ்வளவு பேர் எம்எல்ஏக்கள் ஆவாங்க, சில பேர் அமைச்சர்கள் கூட ஆவாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. கூட்டணியில் பங்கா? முதல்ல பங்கு கேட்க மாட்டோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சியில் பங்குதான். பங்கு, ஆமா, அமைச்சரவையிலே பங்கு கேட்கறாங்க இப்ப. அந்த மாதிரிதான் அவர் பேசியிருக்காரு. சிவி சண்முகம் ஒரு பக்கம் அவர் ஒரு தனி ரூட்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப மோடிஜி யாரு கூட இருக்காரு? நம்ம கூட தான் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வேணும்னா ஜி கிட்ட ஜி பூம்பான்னு போட்டு கேட்டோம்னா அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, அதனால எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவர் போட்ட ஜிபூம்பானாலதான் இப்ப அதிமுக வந்து உள்ளே அட்டரன்ஸ் போட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஜிபூம்பா அந்த எதுக்கு போடுவாங்க? அது அமித்ஷா ஜிபூம்பா, அது ஜண்டா, அது வேற. இது ஏதோ 2 பேரும் சேர்ந்து தான் போடுறாங்க. மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி அங்கிட்டு போயிட்டு அதிமுகக்காரங்க. இன்னொரு பக்கம் கடம்பூர் ராஜு எலெக்ஷன் அன்னைக்கு டப்புன்னு வந்து ரெட்டலையில வந்து வாக்கு குத்துங்க, உங்க அக்கௌண்ட்ல பட்டுன்னு ஒரு 10,000 பணம் வந்து விழுகும் அப்படின்னு ஆசை காட்டுறாரு மக்கள் கிட்ட. ஓ, இது என்ன? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, என்ன போட்டாதான் பணம் கொடுப்போம்னு என்னமோ மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கேன்னு கேட்க 10,000 வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல.
ஓகே சொல்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி சந்திச்சிருக்காங்க. ஒரு பிளவை சந்திச்ச கட்சி தான்னா கூட அவங்க கிட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. எந்த கட்சி? பாமகவா? பாமக பிளவு அது வேற, இது அதோட தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் பிளவுபட வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஒருத்தர் தானே இருக்காரு. இது 3 பேர் இருந்ததுனால பிளவாகி போச்சு. யாருன்னா ஐஜேகே. ஐஜேகேல இருந்து லீமா ரோஸ் வந்து ஏடிஎம்கேல தான் போய் சேர்ந்தாங்க. இப்ப அந்த கூட்டணியில வந்து அவங்க கட்சி தலைவரும் அவரோட மகனும் பாரிவேந்தரும் அவரோட மகனும் வந்து பாத்துருக்காங்க. எல்லாமே மகன் மகன் வருது. உப முதலமைச்சர் மகன், ஓபிஎஸ் மகன், அன்புமணி ராமதாஸ் மகன், இவரு மகன். ஐஜேகேல போய் என்ன பண்ணிருக்காங்க, 7 சீட்டு கேட்டிருக்காங்க. ஆளாளுக்கு 3 தொகுதியில என்ன கூட ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா இருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அதனால வந்து அவங்க கேட்டிருக்காங்க, விருப்பப்படுற பட்டியெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல வந்து எடப்பாடி வந்து கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசிச்சு சொல்றேன்னு இருக்காராம். அவர் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்றாங்க, அவரே சொல்லலாம். பட் கலந்து ஆலோசிக்கிறோம். அவங்க கொடுத்த இப்பதானே நீ சொன்ன ஜனநாயகவாதின்ட்டு. ஜனநாயகம் எப்படி ஜனநாயகமா கேட்கிறாரு. ஏன்னா இவங்க கேட்கறத அன்புமணியும் கேட்கலாம், அந்த மாதிரி பேசுவாருன்னு. இன்னொரு என்ன தனி சின்னத்துல கேட்கறாங்களாம். தனி சின்னத்துல நிக்கிறான். ஏடிஎம்கே ரெட்டலை எல்லாம் வேணாம்னு கேட்கறான். ஐஜேக்கு தலைக்கு தில்ல பாத்தியா. இன்னொரு பக்கம் என்னன்னா, வேலுமணி இன்னைக்கு கோவையில் வந்து பிரச்சாரம் பண்றப்ப விஜய் வந்து என்னோட நண்பர் தான், விஜய் படம் ரிலீஸ் ஆக முடியாம பிரச்சனை ஆனப்ப என் வீட்டுல தான் தங்கி இருந்தாரு, நான் தான் என்னோட வீட்டுல தங்க வச்சு என்னுடைய கார்லயே எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வச்சேன். அவர் முதலமைச்சரா இருந்தப்ப தங்கி இருந்தாரா? சந்திக்க வச்சேன். அப்பதான் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. நண்பர் தான், பட் அரசியல் வேறு நண்பர் வேறு. 41 பேர் இறந்து போனப்ப அங்கிருந்து போனவர் தான் விஜய், இவரெல்லாம் நம்ப கூடாதுங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி ராமதாஸ் இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால அவர் வந்துட்டாரு பிரஸ் மீட் கொடுக்க. ஆமா, என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட கேக்குறாங்க, திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு. இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. 2 நாள் தானே இருக்கு. 2 நாள் இருக்கு. பிப்ரவரி 29 சொல்லல, நான் வியாழக்கிழமை தான் வருவாருன்னு நினைச்சேன். பிப்ரவரி 28க்குள்ள முடிவாயிரும்னு நினைக்கிறேன் அவரே. ஜே தீபா, அவங்க ஜே தீபா பேரவையெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கட்சி வச்சிருந்தாரு, அவங்க டிரைவர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு. இப்ப அந்த கட்சி எல்லாம் என்ன சொல்லாத ராஜா. ஆமா, இப்ப சண்டை வருவாப்ல. இப்ப என்னன்னா, ஜே தீபா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிருபர் அய்யனார் ராஜன் போய் போயஸ் கார்டன்ல இப்ப முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த வீட்டுலதான் இப்ப ஜே தீபா இருக்காங்க. கோர்ட் மூலமா அந்த வீடு அவங்களுக்குன்னு சொன்னதுனால அங்க அவங்க இருக்காங்க. பிறந்தநாள் விழாவை தான் கொண்டாடி இருக்காங்க. மலர்லாம் தூவி அங்க வந்து இது பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்து என்ன ஆச்சு அந்த பேரவைன்னு கேட்டதுக்கு, நான் இப்போ என்னை மிரட்டினாங்க, நேரடியாவே ஒதுங்கிக்கன்னு, ஏடிஎம்கேல இருந்தலாம், அதனால ஏடிஎம்கேலே சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த கட்சி கொடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், என்னைய மதிக்கவே இல்லை அவரு, போங்க எடப்பாடி என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பிறந்தநாள் இதுக்கு கூட கொண்டாட்டத்துக்கு கூட நான் கூப்பிட்டுருந்தேன், ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டுருந்தேன், இபிஎஸ்ஸையும் கூப்பிட்டுருந்தேன். ஓபிஎஸ் வந்து வர முடியாதுன்னு செய்தியாவது சொன்னாரு. இபிஎஸ் தரப்புல எந்த பதிலுமே இல்லை. இவங்கெல்லாம் இந்த வீட்டு வாசல்ல தான் டயரை பார்த்துக்கிட்டு கும்பிட்டு நின்னாங்க. இப்ப இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட அப்படி வருவாங்க, வரக்கூடாதுன்னு தான் கூப்பிடுறதேங்கிற மாதிரிதான் இருக்கவங்க. ஆமாம். இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு வருவோம். காங்கிரஸ் வந்து செல்வ பொருந்தேன், என் கூட்டணி உறுதி அப்படின்லாம் வந்து பேசிட்டு தான் இருக்காரு. ஒரு மாநிலங்களவை சீட்டு கிடைக்கலாம்லாம் சொல்றாங்க. பட் வந்து அவங்களும் 30, 25, 35ன்னு பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு காங்கிரஸை கூப்பிட்டுருக்காங்களாம், அந்த கூட்டணி அந்த எவ்வளவு சீட்டுங்கிற தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இன்னொரு பக்கம் வந்து மார்ச் 5ஆம் தேதி ராகுல் காந்தி சென்னைக்கு வராரு. அப்ப கூட்டணி கட்சிகள் இல்லாம காங்கிரஸ் தொண்டர்களை மட்டுமே கூப்பிட்டு 1 லட்சம் பேரை திரட்டி ஒரு பேரணி போலான்னு முடிவு இருக்காங்களா காங்கிரஸ். வெயிட்ட காட்டி நாங்க 40 தொகுதி கேட்க போறோம்ன்றாங்க. 1 லட்சம் பேர் ராகுல் காந்தி பின்னாடி வந்தாங்கன்னா அதை பார்த்து ஸ்டன்னான திமுக, ஆஹா இவ்வளோ ஓட் பேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா, அப்படியே ரூட்டை மாத்தி பனையூர் பக்கம் விட்டு, இல்ல நடைபயணம் எந்த ஏரியான்னு கேட்கணும், ஈஸியாரா இல்ல அதெல்லாம் நான் முடிவு பண்ணல, இல்லாட்டி ரூட்டை வந்து மாத்தி விஜய் கூட ஸ்டேஜ் ஏற்றிடலாமங்கிற அளவுக்கு ஆலோசனை போய்கிட்டு இருக்கான் ஆர்எஸ் கட்சிக்குள்ளார. கிரீஷ் சோடங்கர் இருக்காருல்ல, அவர் தானே தேர்தல் பொறுப்பாளர். அவர் தான் சொல்லியிருந்தார், தாவேகா கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவங்களும் தயாரா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அவரோட சொந்த கருத்துன்னு சொல்லி விஜய் வசந்த் எம்பி வந்து சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில எதை கேட்டாலும் சொந்த கருத்துன்னு சொல்றாங்க. அவரு செல்வ பிறந்தகை முதல்வர் சொன்னது அவரோட சொந்த கருத்துன்னாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாதாரணம் தான். கரூர் எம்பி ஜோதிமணி அவங்க வந்து கரூரோட எஸ்பி வந்து குற்றவாளி செந்தில்நாதனோட வழக்கறிஞர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னை பத்தி ரொம்ப அவதூறா அருவருக்கத்தக்க வகையில செந்தில்நாதன் வந்து பேசியிருந்தாரு. நான் அதை வந்து வீடியோவை வெளியிட்டு இருந்தேன். காவல்துறையில புகாரும் கொடுத்தேன், எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க.
கைது பண்ணவே இல்லை. ஒரு பேச்சுக்கு 2 டைம் ஃபோன் பண்ணாங்க, வீட்டில் போன வீடு பூட்டிட்டு இருந்தது, நாங்கள் அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. காவல்துறை முழுக்க முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்கா? கரூர் எஸ்பி வந்து குற்றவாளியோட வழக்கறிஞர் மாதிரி செயல்படுவாரா அப்படின்னு நிறைய கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் கேட்காம விட்டுட்டோம்னா பொது வாழ்க்கைக்கு பெண்கள் வர்றதே சிரமமாயிடும், நான் நிச்சயம் இதை விட மாட்டேன்னு சொல்றாங்க. அது ஆமா, அதுவும் வந்து பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சியில உள்ள ஒரு முக்கியமான எம்பிக்கே வந்து வழக்கு கூட பதிய மாட்டோம், கைது கூட பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில சரியா இருக்கும்? வழக்கு வந்து போட்டிருக்காங்க, ஆனா மேடைக்கு மேல முதலமைச்சர் என்ன சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்பெல்லாம் பேசுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை பத்தி, ஒரு பொதுவாழ்வு இருக்கிற பெண்ணை பத்தி அவதூறா வந்து பேசுறப்ப காவல்துறை தன்னோட கட்டுப்பாடு வச்சிருக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாதானே ஓகே அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் நேர்மையா நடந்துக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆமா, பாஜக காரரே காப்பாத்துறாங்கன்னா இப்ப திமுக காரங்க இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கிறதுக்கு இன்னொரு சம்பவம் சாட்சியா இருக்கு. என்னன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அங்க வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த காரை ஏன் நிறுத்தினீங்கன்னா, அந்த வீட்டு முன்னாடி நிறுத்திருக்கீங்களேன்னு ஏதோ தகராறு ஆயிருக்கு. அந்த வீட்டில் உள்ள உரிமையாளர் சிவமூர்த்திக்கும் அந்த கார்ல வந்த 3 பசங்களுக்கும். அந்த 3 பசங்களும் ஆதித்யா, ரித்திக், ஹரீஷுங்கிற 3 பசங்க. 3 பேருக்குமே 19, 20 வயசு தான் ஆகுது. அதில் 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே என்னமோ சத்தம் கேட்குதுன்னு வீட்டில இருந்து அவங்க மருமகள்லாம் வெளியே வந்திருக்காங்க. பேத்தி கூட வெளியே வந்திருக்காங்க. இப்படி வந்தபோது அந்த கோவத்தில் வந்து அந்த ஆதித்யாங்கிற மாணவர் வந்து இந்த காரில் ஏறி அப்படியே ஃபேமிலியோட இடித்து தூக்கியிருக்கான். அவர் வந்து தொழிலாளர் நலத்துறையில் சிவமூர்த்தி வந்து உதவி ஆய்வாளராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை வந்து இடித்து ஏற்றுனதில் அந்த மற்றவங்கலாம் வந்து காயமடைஞ்சு அவங்க குடும்பத்தில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிவமூர்த்தி வந்து உயிரிழந்திருக்காரு. ஒரு சகிப்புத்தன்மையே இல்லாமல் ஒரு சண்டையில் காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான் அந்த ஆதித்யாங்கிற நபர். இந்த ஆதித்யாங்கிற நபர் யாருன்னா, கிருஷ்ணகிரியோட மேற்கு மாவட்ட துணை தலைவர், திமுகவில் துணைத் தலைவராக இருக்காரு. திமுக பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிற சீனிவாசனோட மகன் தான் இந்த ஆதித்யா. முதல்ல இவரை வந்து காப்பாற்ற பார்த்துருக்காங்க ஆதித்யாவை. அதுக்கப்புறம் எதிர்கட்சியான அதிமுக, அமமுகலாம் கண்டனங்கள்லாம் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் காப்பாற்ற மாட்டோம் அப்படின்லாம் காவல்துறை சொன்னாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அந்த குடும்பம் வந்து சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க போதையில் நடத்தப்பட்ட ஒரு கொலை. அது திமுக நிர்வாகியுடைய மகன், அவருமே திமுக தான் இருக்காரு, வந்து நடந்திருக்கு. இது பொது வழியில பெருசாக வந்து பேசவும் படலை. இன்னொரு பக்கம் நாகப்பட்டினம் டிவிக்கேல தலையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன்லாம் பேசினது வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளர் சுகுமாரன், இவருடைய மகன் ரொனால்டோ, இப்போ செப்டம்பர் மாதம் நாகப்பட்டினத்தெல்லாம் வந்துட்டு போனாப்புல விஜய். அதோடைய வரவு செலவு கணக்கை கேட்டிருக்காரு. திருமுருகலோட கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன் ஒரு நபர். கணக்கெல்லாம் நீ கேப்பியான்னு சொல்லிட்டு சுகுமாரன் நாகேந்திரன் சண்டைக்கு போயிருக்காரு. உடனே நாகேந்திரன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த்கிட்ட புகார்லாம் கொடுத்துருக்காரு. புசி ஆனந்த் சுகுமாரனுக்கே கால் பண்ணி நாகேந்திரனோட பிரச்சனை வந்து முடிச்சுக்கோ, அவனுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கலாம் சொல்லி முடிச்சுட்டாராம். அதற்கு பிறகு நாகேந்திரன் அவருடைய ஆட்கள் கூட சுகுமாரனை போய் வந்து மீட் பண்ணியிருக்காரு. சுகுமாரன் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில நாகேந்திரன் திட்டினது மட்டும் இல்லாம, என்ன போய் நீ புகார்லாம் கொடுப்பியா, என்னை பத்தி உன் தலையை வந்து சீவிடுவேன், நானு என்ன அலெக்ஸ் தானே கூட்டு போனா, அலெக்ஸோட காலை வந்து வெட்டிடுவேன், எலெக்ஷன் முடிவிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொனால்டோவும் அவருடைய மகனும் கம்முன்னு இல்ல, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தென்னாட்டம் வந்து பேசியிருக்காரு. பொதுச் செயலாளர் பேச்சுக்கு மரியாதை இல்லாம நடந்துக்கிறாரு அந்த மாவட்ட செயலாளர். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா டிவிக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒருப்பான சொத்துல ஒரு சோறு தான், இந்த மாதிரி பல மாவட்டத்தில் நடந்திருக்கிற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஆமா, காலங்காலமா இருக்கிற அதிமுகல இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து தாவேக்காலையும் அப்படிதான் இருக்கிறாங்க சில மாவட்ட செயலாளர். கேட்டா மாற்று அரசியலும்பாங்க. ஆமா, இதுல இன்னொன்னு என்னன்னா, தாவேக்கால இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கான். யாரும் வந்து கேட்காம போய் ஊடகங்கள்லாம் கலந்துக்க கூடாது, முன் அனுமதி வாங்கிக்கணும் அப்படின்னு வந்திருக்கான். அது காரணம் என்னன்னா, திருவள்ளூர்ல ஒருத்தர்ட்ட தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க டிவிக்கு நிர்வாகிகிட்ட. அதுக்கே பதில் சொல்ல தெரியல அவருக்கு. திணறுதான் அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. இப்ப கேரளா இப்போ வந்து கேரளம் ஆயிடுச்சு. கேரளமோட சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவங்க வந்து ஆயுர்வேதா ரிசர்ச் கான்க்ளேவை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக கண்ணூருக்கு போயிருந்தாங்க. அதை தொடங்கி வச்சுட்டு திரும்ப வந்து கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்கே கருப்பு கொடி காட்டியிருக்காங்க காங்கிரஸ் இளைஞர் அணியோட நிர்வாகிகள், தொண்டர்கள். இவங்கெல்லாம் வந்து கருப்பு கொடி காட்டிட்டு போலீஸையும் தாண்டி உள்ள வர, போலீஸுக்கும் அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் வீணா ஜார்ஜ் மேலே வந்து சில அடிகள்லாம் விழுந்திருக்கு. அவங்களுக்கு கழுத்துலலாம் காயம் ஏற்பட்டதா சொல்கிறாங்க. இப்போ மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் பினராயி விஜயன் வந்து போய் பார்த்துருக்காரு. இப்போ வந்து 5 பேர் மேலே வழக்கும் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளா ஸ்டோரின்னு கேரளாலே நடக்காத சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அங்கே நடக்கிற மாதிரி எடுத்து இதுதான் நடக்குதுன்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சார படத்தை எடுத்திருந்தாங்க ஏற்கனவே.
இப்ப திரும்ப கேரளா ஸ்டோரி 2ன்னு ஒரு பொய் பிரச்சார படத்தை பாஜக ஆதரவாளர்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு. எலெக்ஷன் வருதுல்ல, இப்ப கரெக்டா இருக்கும். இது வந்து கேரள உயர்நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க இந்த படத்துக்கு தடை விதிக்கணும்னு. இப்ப இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்குது. இது எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா கேள்வி கேட்டு இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க உயர்நீதிமன்றம். ஓகே. அதே மாதிரி கேரளால பிரபல பாடகர் வேடன் ஹிரண்தாஸ் முரளி அவருக்கும் நவமி லதா அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்களுக்கும் வந்து திருமணம் வந்து நடந்திருக்கு. அதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி அவங்க வந்து மோதிரம் மாற்றி வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த அரசியல் சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் அது முன்னாடி நாங்க வந்து சத்திய பிரமாணம் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்லாம் வந்து சொல்றாங்க. இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்பே ரொம்ப சிறப்பா வந்து இருந்தது. இன்னொரு பக்கம் என்னன்னா, திருமணத்தை பத்தி பேசுறப்ப பிரதமர் மோடி, விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தானா அவங்க திருமணத்துக்கு எல்லாம் வாழ்த்து எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல என்ன இருக்குங்கிற சரி, இப்ப இன்ஸ்டாகிராம்ல 10 கோடி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு இந்தியனா மாறி இருக்காரு. 100 மில்லியன். உலக அளவுல எங்க தலைவருக்கு மட்டும் தான் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் 140 கோடி மக்கள்ல ஒரு 40-50 கோடி பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க இன்ஸ்டா. 40 கோடி பேர் பயன்படுத்தலன்னு சொல்றியா? இல்ல 10 கோடி பேர் தான் ஜிஏ ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸ். அப்போ என்ன எடுத்து வருவாங்க, ராகுல் காந்தி பத்தி எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் கம்பேரிசனாப்பா. அதுதான், இது ஒரு சாதனை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதனால என்ன பயன் அப்படின்னு தான் காங்கிரஸ் வந்து கேக்குறாங்க. 10 கோடி பேர் ஃபாலோ பண்ணி என்ன பயன் அப்படின்றாங்க. இதுல இஸ்ரேல் வேற போயிருந்தாருல்ல. ஆமா, அந்த பிளைட்ல இருந்து இறங்கின உடனே போய் நெதன்யாஹு கட்டி பிடிக்க மாட்டேங்கிறாரு. நெதன்யாஹு வலுக்கட்டாயமா எடுத்து கட்டி பிடிக்கிறாரா. அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி நெதன்யாவோட ஒய்ஃபை இன்ட்ரோ பண்றாங்க. அவங்க அந்த சேஃப்ரான் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கப்ப இவரும் இந்த சேஃப்ரான் கலர்ல இது மாதிரி வச்சிருந்தாரு, கோட்டுக்குள்ளார வச்சிருந்தாங்க. அது பேர் வரப்பட்டு இது கோட்டு போட்டது இல்லை, அதனால அவர் போடுற சூட் எல்லாம் நம்மளால போட முடியாது. சஃப்ரான் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க போய் அந்த நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்காரு. பேசுனதுல என்னன்னா, இதுதான் வந்துட்டு, அதாவது இஸ்ரேல் ஒரு ஃபாதர்லேண்ட், இந்தியா ஒரு மதர்லேண்டுன்னு பேசி அது பயங்கர சர்ச்சையா வந்து மாத்தி காங்கிரஸ்ல இருந்து நிறைய மீம்ஸ்லாம் வேற போட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு டெலிபிராம்டர் பார்த்து தப்பா பேசுறாரா இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரியில்லையான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு. எம்பாரஸ்மெண்டா தான் இருக்கு, ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட். அதான் ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாரு. அதுல நுண்ணரசியல் இருக்குன்னுலாம் வேற அது ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அங்க சொல்றாரு அந்த நாடாளுமன்றத்துல, ஹமாஸ் பயங்கரவாதிகள் வந்து நீங்க ஒழிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து பாராட்டுறேன். ஏன்னா வந்து அப்பாவி மக்களை கொண்டிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து அதை எதிராக போராடின இஸ்ரேலுக்கு பாராட்டுலாம் சொல்லியிருக்காரு. பட் அப்பாவி மக்களை ஆயிரக்கணக்காக கொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் ராணுவம் தான். அவ்வளவு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கொலை பண்ணாங்க. இனப்படுகொலை மாதிரி தான் நடந்தது. பட் அங்க போய் இப்படி பேசியிருக்காரு. 70,000 பேருக்கு மேல இறந்து போனதா சொல்றாங்க. ஆனா லட்சங்களை தாண்டும்னா கூட அன்அஃபிஷியலாவும் சொல்லப்படுது. இதுல இவருக்கு ஒரு பெருமையும் கிடைச்சிருக்கு. இஸ்ரேல்ல ஒரு ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு பதக்கம் மாதிரி, ஒரு அவார்டு மாதிரி, ஒரு அந்த நாடாளுமன்றத்துல பேசினதுனால ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த பேரு கரெக்டா வர மாட்டேங்குது. ஏதோ அதுக்கப்புறம் அதே மாதிரி காலர் ஆஃப் த ஆனர்னு ஏதோ ஒண்ணு இஸ்ரேல்ல போய் பாலஸ்தீன்ல போய் வாங்கியிருக்காரு. ஸோ 2 பகுதியிலையுமே விருது வாங்கின ஒரே தலைவர் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது 2018 வாங்கியிருக்காரு, இது இப்போ வாங்கியிருக்காரு. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, அவர் பேசி முடிச்ச உடனே வந்து அங்க இருந்த இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடி மோடி மோடின்னு சொல்லிட்டு கிளாப் தட்ட வீடியோக்கள் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க. பாத்தீங்களா, உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். யூதர்களோட மூளைதான் உலகம் முழுக்க இருக்கு. அந்த யூதர்களே பிரதமர் மோடியை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க, கிளாப் தட்டுறாங்கன்னா பார்த்து ஜியோட மதிப்பேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அது 4 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. அந்த போர் 5வது ஆண்டுக்குள்ள போக போகுது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐநால ஒரு தீர்மானம் கொண்டு வந்து உடனடியா உக்ரைன் போரை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 107 நாடுகள் ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. யார் வாக்களிச்சாலும் அது புதின் மனசு வச்சாதான் முடியும் அப்படிங்கிறதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. மச்சான், நாளையில இருந்து ஜிம்முக்கு கரெக்டா போயிடலாமாடா? ஒவ்வொரு கோடா போடுறாங்க, எத்தனை வாட்டி நீ சொல்றன்னு பார்ப்போம். நான் சேடா ஒரு ரீல்ஸ் அனுப்புனா நீ ஹாஹான் ரியாக்ட் பண்ற. அப்ப நான் அனுப்புன ரீல்ஸை நீ பார்க்கவே இல்லை, அப்படிதானே? என்ன யார் அரசியல் கூட்டம் போட்டாலும் மக்கள் கூட்டம் அல்லது தலைவர்கள் மைண்ட் வாய்ஸ். அதான் எனக்கும் தெரியல. நீங்க கொடுத்த தயிர் சாதம் சூப்பரா இருந்துச்சு பாயமா. டேய், அது நோம்பு கஞ்சிடா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
விருது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் கொடுத்துடலாம். அவங்களே வந்து ஃபன் பண்ணிருக்காங்க அந்த கூட்டணியே. ஆமா, இது எலெக்ஷனுக்கான கூட்டணிங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்க வேலையை பார்த்துட்டு போலாங்கிறாரு எடப்பாடி. இப்போ நாங்களும் கூட அமைச்சர் ஆகலாங்கிறாரு இவரு. 30-40 சீட்டு ஜெயிப்போன்னு வேற ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் எவ்வளவு கான்பிடண்டா பேசுறாரு. ஜியோட அந்த இது உழைப்புக்காகவே விழுகும், ஓட்டு விழுகும்னு சொன்னேன். சரி, நம்ம சொல்லிடுவோம், ஃபன் பண்றோம் கொடுத்து விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.